ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம 2 பூனைகள் கதையை பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கதையை முழுசாக பாருங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பேராசை பூனைகள் மற்றும் புத்திசாலி குரங்கு. ஒரு காலத்தில் 2 பூனைகள் வாழ்ந்து வந்தன. அவை மிகவும் பசியுடன் இருந்தன. அப்போது அவை ஒரு ரொட்டி துண்டை கண்டன. ஆனால் அது ஒரு பூனைக்கு மட்டும் சாப்பிட முடியாத அளவுக்கு பெரியதாக இருந்தது. யார் பெரிய பங்கை எடுப்பது என்று சண்டையிடத் தொடங்கின. நான் முதலில் அதை கண்டுபிடித்தேன், அதனால் எனக்குத்தான் அதிகம் வேண்டும் என்று முதல் பூனை கூறியது. இல்லை, நான் அதை முதலில் பார்த்தேன், எனவே எனக்கு பெரிய துண்டுக்கு உரிமை உண்டு என்று இரண்டாவது பூனை சொன்னது. அவற்றின் சத்தம் அருகில் உள்ள மரத்தில் அமர்ந்திருந்த ஒரு புத்திசாலி குரங்கின் கவனத்தை ஈர்த்தது. அவர்களின் சண்டையை பார்த்த குரங்கு இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொள்ள முடிவு செய்தது. அது மரத்திலிருந்து கீழே இறங்கி, என் நண்பர்களே, ஏன் சண்டையிடுகிறீர்கள்? நான் உங்களுக்கு உதவுகிறேன். நான் ரொட்டியை உங்கள் இருவருக்கும் சமமாக பிரித்து தருகிறேன் என்று கூறியது. பூனைகள் நிம்மதியடைந்து குரங்கின் உதவியை ஏற்றுக்கொண்டன. குரங்கு ரொட்டியை எடுத்து 2 துண்டுகளாக பிரித்தது. ஆனால் ஒரு துண்டு மற்றொன்றை விட வேண்டுமென்றே பெரியதாக இருக்குமாறு செய்தது. இதை பூனைகள் உடனடியாக கவனித்தன. அந்த துண்டு பெரியது என்று இரண்டும் கத்தின. அப்படியா என்று குரங்கு ஒரு புன்னகையுடன் கேட்டது. நான் அதை சரி செய்கிறேன். பிறகு ஒரு பெரிய துண்டிலிருந்து ஒரு கடி கடித்தது. ஆனால் இப்போது மற்ற துண்டு பெரிதாகிவிட்டது. இப்போது அது பெரியது என்று பூனைகள் மீண்டும் கத்தின. குரங்கு அதே தந்திரத்தை திரும்ப திரும்ப செய்தது. ஒரு துண்டிலிருந்து கடித்து பின்னர் மற்றொன்றிலிருந்து கடித்து துண்டுகள் சிறியதாகி விட்டன. பூனைகள் தங்கள் ரொட்டி குரங்கின் வாய்க்குள் போவதை பார்த்து என்ன செய்வதென்று தெரியாமல் நின்றன. இறுதியில் 2 சிறிய ரொட்டி துண்டுகள் மட்டுமே மிஞ்சியிருந்தன. குரங்கு ஒரு துண்டை தனக்கு எடுத்துக்கொண்டது. இது உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கண்ட என் கடின உழைப்புக்கானது என்று கூறியது. பின்னர் மீதமுள்ள துண்டை பூனைகளுக்கு கொடுத்து, இதுதான் உங்களுக்காக மிஞ்சியிருப்பது என்று சொன்னது. பூனைகள் இப்போது எதுவும் இல்லாமல் தங்கள் தவறை உணர்ந்து கொண்டன. அவற்றின் பேராசையும் சண்டையும் அனைத்தையும் இழக்க காரணம் என்று புரிந்து கொண்டது. கதையின் நீதி: சண்டையிடும்போது 3வது நபர் லாபம் பெறுவார். பேராசை பெரும் நஷ்டம். சமரசமே சிறந்த வழி. குழந்தைகளே, இந்த அழகான கதை உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.